வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபிசிக்ஸில் நம்ம அழுத்தம், வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோஸ் வந்து ஃபிசிக்ஸ் டாபிக் போட்டிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியுமே வந்து எல்லா டாப்பிக்குமே போட்டிருக்கோம் வீடியோ. அண்ட் கெமிஸ்ட்ரி பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அழுத்தம் பார்க்க போகிறோம். ஸோ அழுத்தம்னா என்னென்னா, ஒரு சதுர மீட்டர், ஒரு பொருளோட சதுர மீட்டர் புறப்பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும் விசை அல்லது உந்து விசை தான் அழுத்தம். அப்போ அழுத்தத்தோட ஃபார்முலா என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் விசை டிவைடட் பை பரப்பு. ஏன்னா ஒரு சதுர மீட்டர் புறப்பரப்பில் மட்டும் செயல்படக்கூடிய விசை அப்படிங்கிறதுனால ப்ரெஷரோட ஃபார்முலா என்னது, ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஸோ எஃப் டிவைடட் பை ஏரியா. இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா சம் கேட்பாங்க. ஸோ பேசிக்கான சம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு, அவங்க என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, அந்த விசை கொடுத்துருவாங்க, பரப்பு கொடுத்துருவாங்க, அதை வச்சு அழுத்தம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ அழுத்தம் வேணும்னா விசை டிவைடட் பை பரப்புங்கிற ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம அதை டிவைட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ நம்ம நிறைய பேர் வந்து இதில் உள்ள சம்ஸும் கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் சம்ஸ் வந்து போடுறேன். இதோட எஸ்ஐ அலகு, அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். பாஸ்கல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பாஸ்கல்ங்கிறது 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். அப்புறம் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் என்னது, பாஸ்கல். அழுத்தம் அதிகரிக்க அதாவது அழுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒன்று விசையை அதிகரிக்கணும், இல்லைன்னா பரப்பை குறைக்கணும். ஏன்னா என்னது, ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ் பட் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. அப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகணும்னா ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே இது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பரப்பை குறைக்கணும். ஸோ இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிஷனில் கேட்கலாம். ஸோ இந்த அழுத்தம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துலலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிகச்சிறிய பரப்பு கொண்ட இடத்துல நடக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோடாரியோட முனை வந்து எப்படி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அப்படினால தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இதில் வச்சு அடிக்கும்போது நமக்கு அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆணியோட கார்னரும் அப்படி தான் இருக்குது. கத்தி, ஊசி, துப்பாக்கி முனை எல்லாமே ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். அப்போ பரப்பு குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, அழுத்தம் வந்து அதிகரிக்குது. சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பரப்பை இன்க்ரீஸ் பண்றதுனால அழுத்தம் குறைகிறதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ மேலே வந்து பார்த்தது என்னது, பரப்பை குறைக்கிறதுனால அழுத்தம் இன்க்ரீஸ் ஆகுதுக்கு பார்த்தோம். அது அப்படியே ஆப்போசிட்ல பார்க்க போறோம். கனரக வாகனங்களுக்கு அதிக சக்கரம் பொறுத்திருப்பாங்க. ஸோ ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே 6, 7, 8 வரைக்கும் சக்கரங்கள் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே ரோட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுறதுக்காக. அப்போ பரப்பு அதிகமாகுது இல்லையா, அந்த சக்கரம் வந்து நிறைய இருக்கனால அந்த தொடு பரப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பரப்பு அதிகமாக இருந்தால் அழுத்தம் குறையும். ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து முதுகில் சுமந்து செல்லக்கூடிய பை. ஸ்கூலுக்கு குழந்தைங்க வந்து பேக் கொண்டு போகிறாங்க, அதோட அந்த பட்டை இருக்கு இல்லையா, அவங்க ஷோல்டரில் மாட்டுற அந்த பட்டை வந்து அகலமாக வச்சுருப்பாங்க. அப்பனால தான் அப்போ என்ன அர்த்தம், அந்த பரப்புங்கிறது அதிகமாக இருக்குது, அகலமாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு என்ன இருக்காது, முதுகில் அதிக ப்ரெஷர் இருக்காது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பரப்பு அதிகரிக்கிறதுனால அழுத்தம் குறைகிறது. அடுத்து வளிமண்டல அழுத்தம் வரும். ஸோ வளிமண்டல அழுத்தம், ஃபர்ஸ்ட் வளிமண்டலம்னா என்ன, காற்று நிரம்பி இருக்கக்கூடிய நம்மளோட புவி பரப்பு தான். ஸோ புவி பரப்புல எந்த இடம் வரைக்கும் காற்று நிரம்பி இருக்கோ அதுதான் வளிமண்டலம்னு சொல்றோம். அப்போ வளிமண்டல அழுத்தம்னா என்னன்னு பார்த்தோம்னா, புவியோட ஓரளவு பிறப்பின் மீது கீழ் நோக்கி செயல்படக்கூடிய வளிமண்டல விசை. ஓகேவா? ஸோ கீழ் நோக்கி செயல்படக்கூடிய விசை தான் என்னது, வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை அளவிடக்கூடிய கருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாரிசெல்லி கண்டுபிடிச்ச பாதரசமானி. டாரிசெல்லி கண்டுபிடிச்ச பாதரசமானியை வச்சு தான் வந்து வளிமண்டல அழுத்தத்தை அளவிட முடியும். அடுத்து இந்த வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம், வளிமண்டல அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு வந்து பாஸ்கல், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரு. இதில் ஒரு ஏடிஎம் அப்படிங்கிறதுனா என்னது, அட்மாஸ்பியரோட வேல்யூங்கிறது 1.01 × 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எத்தனை பாஸ்கலுக்கு சமமாக இருக்கும், ஒரு ஏடிஎம்ங்கிறது எத்தனை பாஸ்கலுக்கு சமமாக இருக்குன்னா 1,00,000 பாஸ்கலுக்கு சமம். அப்போ ஒரு பார் இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁵ பாஸ்கல். ஒரு ஏடிஎம் இஸ் ஈக்குவல் டு எத்தனை பார் அப்படின்னா 1.013 பார். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கடல் மட்டத்திலிருந்து உயரே செல்லும் போது என்ன ஆகுது, அழுத்தம் குறையுது.
கடல் மட்டத்திலேருந்து மேலே போக போக என்ன ஆயிரும், ப்ரெஷர் வந்து வளிமண்டல அழுத்தம்ங்கிறது குறையும். அதே இது மலைக்கு மேலே செல்லையும் அழுத்தம் வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். கடல் மட்டத்திற்கு கீழே ஓகேவா. ஸோ நம்ம ஆழத்துக்கு போகும்போது சுரங்கத்தில் செல்லும் போதெல்லாம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ எங்கெங்கே ப்ரெஷர் குறையுது, எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து திரவத்தில் அழுத்தம். இப்போ வளிமண்டல அழுத்தத்துக்கு அப்புறம் நம்ம திரவங்கள்ல அழுத்தத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு திரவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய பொருளின் மீது கொள்கலனின் சுவரின் மீதும் செயல்படக்கூடிய விசையானது அவற்றின் மேற்பரப்பிற்கு செங்குத்தாக இருக்கும். இதுதான் திரவங்கள் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம். ஓகேவா. ஸோ திரவத்தில் ஒரு பொருள் மூழ்கி இருக்கு அப்படின்னா அந்த பொருள் மூழ்கி இருக்கக்கூடிய பொருளின் மீதும் அதே மாதிரி கொள்கலன் அதை வச்சிருப்பாங்களே, ஏன்னா திரவத்தை வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்துல தான் வைப்பாங்க. அப்போ அந்த கொள்கலன் சுவரின் மீதும் செயல்படக்கூடிய விசைங்கிறதே அதோட மேற்பரப்பிற்கு செங்குத்தாக இருக்கும். அப்போ ஆழம் அதிகரிச்சா திரவ அழுத்தம் என்ன அதிகம், அதிகரிக்கும். ஓகே. ஸோ கடலுக்குள்ளே போக 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 என்ன ஆகும், திரவ அழுத்தம்ங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த திரவத்தில் அழுத்தத்தை வந்து ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க, HBGன்னு. அதாவது ஹச்னா உயரமா, அடர்த்தி. ஓகேவா. ஸோ இந்த சிம்பிள் வந்து அடர்த்தி, ஜீனா புவியீர்ப்பு முடுக்கம். அப்போ இந்த மூணுக்குமே வந்து திரவத்தில் அழுத்தம் வந்து நேர்த்தகவலில் இருக்கும். அடுத்து மிதத்தல் அண்ட் மூழ்குதல். ஒரு பொருள் மிதக்கணும் மூழ்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷனில் இருக்கணும். இப்போ ஒரு பொருள் மிதக்கணும் அப்படின்னா திரவத்தோட அடர்த்தியை விட உள்ளே போட்டிருக்க அந்த பொருளோட அடர்த்தி கம்மியாக இருக்கணும். ஸோ பொருளோட அடர்த்தி கம்மியாக இருக்கும்போது அது திரவத்தில் மிதக்கும். அதே இது பொருளோட அடர்த்தி அதிகமாக இருந்துச்சு தண்ணியை விட அப்படின்னா அது மூழ்கும். ஸோ இந்த 2 கண்டிஷன் தான். ஓகேவா. திரவமானி ஹைட்ரோமீட்டர் இது வந்து எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுதுன்னா மிதத்தல் தத்துவத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்யுது. இது மட்டும் இல்லாமல் பால்மானின்னு ஒன்று இருக்குது, லாக்டோமீட்டர். இது வந்து பாலோட அடர்த்தி அளவிட பயன்படுது. சர்க்கரை மானி வந்து சர்க்கரையோட அடர்த்தி அளவிட, அது வந்து சக்கரோமீட்டர்னு சொல்கிறாங்க. சாராயமானி ஆல்கஹாலோமீட்டர் வந்து சாராயத்தோட அடர்த்தியை கண்டுபிடிக்க பயன்படுது. அடுத்து இந்த மிதப்பு விசைங்கிறது எதில் அதிகமாக இருக்கும்னா நல்ல தண்ணியை விட உப்பு தண்ணியில் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து கடலில் ஈஸியாக நீந்தி செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆர்கிமிடிஸ் தத்துவம். இது வந்து பாஸ்கல் விதியின் அடிப்படையில் தான் வந்து இந்த தத்துவம் வந்து செயல்படுது. அதுக்கு முன்னாடி பாஸ்கல் விதினா என்னன்னு, அது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆர்கிமிடிஸ் தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பொருளை பாய்மத்தில் மூழ்க வைக்கிறோம். ஓகேவா. ஸோ திரவத்தில் மூழ்கும் போது அந்த இப்போ நமக்கு தெரியும் ஒரு கொள்கலனில் தண்ணி இருக்கு அப்படின்னா ஒரு பொருளை போட்டோம்னா அந்த பொருளோட எடைக்கு சமமான தண்ணீர் வெளியேறும் இல்லையா. ஸோ அப்படி பாய்மத்தின் எடைக்கு சமமான செங்குத்து மிதப்பு விசைங்கிறது அங்கே உருவாகுது அப்படிங்கிறது தான் ஆர்கிமிடிஸ் தத்துவம். பாஸ்கல் விதி அப்படிங்கிறது என்னன்னா மூடிய அமைப்பின் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படக்கூடிய அழுத்தம் அந்த திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிரப்படும். அதுதான் வந்து பாஸ்கல் விதி. ஸோ பாஸ்கல் விதியை பயன்படுத்தி என்னென்னலாம் பொருட்கள் வந்து செயல்படுது அப்படின்னு பாருங்க. நீரியல் உயர்த்திகள். ஸோ காரு இதெல்லாம் வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நீரியல் உயர்த்தி, அதில் பயன்படுது பாஸ்கல் விதி. அடுத்து ஸ்பீட் பிரேக், வேகத்தடை. ஓகேவா. ஸோ வேகத்தடை பிரேக்கில் யூஸ் பண்ணுறாங்க நம்ம காரோட பிரேக்கில். அப்புறம் பஞ்சு ஆடைகள் அழுத்தப்பட்ட பொதிகளாக மாற்ற. ஸோ பஞ்சு ஆடைகளை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க இல்லையா, அழுத்துவாங்க இல்லையா, அழுத்தி அதோட சைஸை கம்மி பண்ணுறதுக்கு வந்து இந்த பாஸ்கல் விதியை தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த ஒரு மூடிய அமைப்பில் ஏதோ ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம்ங்கிறது அனைத்து புள்ளிகள்லையுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பாஸ்கல் விதி. ஸோ அதோட பயன்பாடுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மிதத்தல் விதி. ஸோ ஒரு பொருள் மிதக்கணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ பாய்மம் ஒன்றின் மீது மிதக்கும் பொருளொன்றின் எடையானது அப்பொருளினால் வெளியேற்றப்பட்ட பாய்மத்தின் எடைக்கு சமம். ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு தண்ணி வச்சிருக்கும் போது அதில் ஒரு பொருளை போடுறோம் அப்படின்னா அந்த பொருள் மூழ்கிட்டு அது மிதக்குது அல்லது மூழ்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான அந்த பொருளோட இதுக்கு ஈக்குவலான தண்ணி வெளியேறிடும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அப்போ வெளியேறின அந்த பாய்மத்தின் எடையும் அந்த உள்ளப்பட்ட பொருளோட எடையும் ஈக்குவலாக இருக்கும். மிதக்கும் பொருளின் ஈர்ப்பு மையமும் மிதப்பு விசையின் மையமும் ஒரே நேர்கோட்டில் அமையும். ஓகேவா, அமையும். மிதக்கும் பொருளோட ஈர்ப்பு மையம் மிதப்பு விசையோட மையமும் ஒரே நேர்கோட்டில் அமையும். மிதப்பு விசை செயல்படும் புள்ளியே மிதப்பு விசை மையம். ஸோ எந்த இடத்துல மிதப்பு விசை செயல்படுதோ அந்த பாயிண்ட் தான் வந்து மிதப்பு விசை மையம். ஸோ இது 3 தான் மிதத்தல் விதி. அடுத்து ரொம்ப முக்கியமானது பரப்பு இழுவிசை.
ஸோ இது ஒரு திரவத்தோட ஒரு பண்பு தான் வந்து இந்த பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா திரவத்தோட புறப்பரப்புல ஓரலகு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படக்கூடிய விசை. ஓகேவா, நீளத்துக்கு செங்குத்தாக செயல்படக்கூடிய விசை தான் வந்து பரப்பு இழுவிசை. இதோட அலகு Nm/m. இதோட பரிணாம வாய்ப்பாடு வந்து mt-2. இந்த பரப்பு இழுவிசை வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மழை துளி கோள வடிவத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரப்பு இழுவிசை தான். அடுத்து தானியங்கி வாகனங்கள் மற்றும் அலங்கார பொருட்களுக்கு வர்ணம் பூசுறதுக்கு. ஓகேவா, ஸோ வண்ணம் பூசுறதுக்கு வந்து இந்த பரப்பு இழுவிசை மூலமாக தான் பண்ணுறாங்க. அடுத்து தாவரங்களின் வேர்கள் மூலம் உறிஞ்சப்பட்ட நீர் திசு குழாய்கள் வழியே நுண்புழை ஏற்றம் காரணமாக மேல் நோக்கி செல்லும். எப்படி தாவரத்தோட வேர்ல இருந்து தாவரத்தின் பாகங்களுக்கு போகுதுன்னா இந்த பரப்பு இழுவிசை இருக்கிறதுனால தான். அடுத்து புயல் காற்றின் போது பரப்பு இழுவிசை காரணமாக கப்பல் வந்து சேதமடைகிறது. ஓகேவா, தூள் அல்லது எண்ணெய் நீரில் பரவுவதன் மூலம் தடுக்கப்படுகிறது. ஓகேவா, ஸோ இந்த கப்பல் வந்து சேதமடையாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயோ தூளையோ வந்து கப்பலை சுற்றி போடுவாங்க. ஸோ அப்படி போடுறதுனால இந்த பரப்பு இழுவிசையை அந்த இடத்துல தடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து நீர் சிலந்தி தண்ணி மேல நடக்கும் இல்லையா, அதுக்கு காரணம் என்ன? பரப்பு இழுவிசை இருக்கிறதுனால தான் நீர் சிலந்தி வந்து நீர்ப்பரப்பின் மீது நகர்ந்து செல்கிறது. அடுத்து வண்ணம் பூசும் தூரிகையின் முடிகள் நீரிலிருந்து வெளியே எடுத்தால் ஒட்டி கொள்ளும். அதாவது ப்ரஷ், நம்ம பெயிண்ட் ப்ரஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள முக்கிட்டு வெளியே எடுத்தோம்னா அது எல்லாமே ஒரே பாயிண்ட்ல அப்படி ஊசியா வந்துடும், ஒட்டி வந்துடும். அதுக்கு காரணமும் இந்த பரப்பு இழுவிசை தான். சரி, இந்த பரப்பு இழுவிசையை எந்தெந்த காரணிகள்லாம் பாதிக்குது அப்படின்னா மாசு பொருட்கள் கலந்திருப்பது. ஸோ திரவத்துல மாசு பொருட்கள் கலந்திருந்தா இந்த பரப்பு இழுவிசையால செயல்பட முடியாது. அல்லது கலப்படம். ஓகேவா, ஸோ இது அளவை பொறுத்தது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள்னாலையும் பாதிக்கும். அடுத்து கரை பொருள் கலந்திருப்பதும், வேற எதுவும் பொருள் கலந்திருந்தாலும் என்னது பரப்பு இழுவிசையை பாதிக்கும். மின்னோட்டம் செலுத்துவது, வெப்பநிலையாவது, ஹீட் பண்றது, இதனால எல்லாமே வந்து பரப்பு இழுவிசை பாதிக்கிறது. அடுத்து சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீர்மத்துளியின் ஆரம் சிறியதாக இருந்தால் நீர்மத்துளியினுள் மிகை அழுத்தம் அதிகமாக இருக்கும். இதனால் சிறு பனித்துளிகளானது திண்மங்கள் போல உறுதியாக இருக்கும். ஸோ பெரிய பனிக்கட்டியை விட சின்ன பனித்துளிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பனிசறுக்கு விளையாடுறாங்க இல்லையா, ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க. ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணும்போது அவங்க ஈஸியாக சறுக்கி செல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஷூவோட கீழே வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும். ஸோ அப்போ கூரான உலோக சறுக்கு மர முனைகளால் ஏற்படும் அழுத்தத்தினால அந்த பனிக்கட்டி என்ன பண்ணும், அந்த அவங்க போகிற இடத்துல எல்லாம் வந்து பனிக்கட்டி உருக ஆரம்பிக்கும். கொஞ்சமாக உருக்கிறதுனால தான் அவங்களால ஈஸியாக மூவ் பண்ணி போக முடியும். இல்லாட்டி பனிக்கட்டியில் அவ்வளோ ஷார்ப்பாலாம் போக முடியாது. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த பரப்பு இழுவிசையின் அந்த திரவம் அழுத்தம் அந்த ரிலேட்டடாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். அடுத்து நுண்புழை ஏற்றத்தோட பயன்பாடுகள். ஸோ நுண்புழை ஏற்றம் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தாவரத்தோட வேர்ல இருந்து இலைக்கு தண்ணி போகிறது, இது எல்லாமே வந்து நுண்புழை ஏற்றம் மூலமாக தான். அதே மாதிரி மண் விளக்கு இருக்கு இல்லையா, ஸோ அந்த காலத்துலலாம் விளக்கு வச்சுருப்பாங்க. அதில் வந்து கீழே எண்ணெய் ஊற்றி வச்சுருப்பாங்க. அதில் வந்து திரி போட்டோம் அப்படின்னா அந்த திரி மூலமாக மேலே போய் அந்த எண்ணெய் போய் அங்கே திரி வந்து மேலே ஏற்றி வைப்போம். அதுவுமே வந்து என்ன அர்த்தம், கீழே இருந்து மேலே போகுது இல்லையா. ஸோ அதுதான் நுண்புழை ஏற்றம். அதே மாதிரி தான் வேரிலிருந்து இலை மற்றும் கிளைகளுக்கு உயிர் சத்து போகிறது. அடுத்து உறிஞ்சு தாளானது மையை உறிஞ்சுறது. ஓகேவா, உறிஞ்சு தாள் வந்து மையை உறிஞ்சுறதும் நுண்புழை ஏற்றத்தோட ஒரு பயன்தான். அடுத்து கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அப்புறம் பருத்தி ஆடையில் உள்ள நுண்ணிய துவாரங்கள் வந்து வியர்வைக்கு நுண்புழை குழாயாக செயல்படும். நம்ம உடல்ல வியர்வை வர்றத நம்ம காட்டன் ட்ரெஸ் போட்டோம்னா என்ன ஆகும், அது உறிஞ்சிக்கிறோம். ஸோ அதுவும் இந்த நுண்புழை ஏற்றத்தின் பயன்பாடுகள் தான். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அடுத்த வீடியோவில் பாகுநிலை, பாகியல் எண் அந்த டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், ஃபிசிக்ஸில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே போடுறோம். அந்த ஃபிசிக்ஸோட நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேட்சும் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் வந்து நான் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.